Hi friends, welcome to Two Bird channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல third type feather filling பார்க்க போறோம். ஆல்ரெடி ரெண்டு டைப் பார்த்திருக்கோம். இதில திலகம் ஷேப் வச்சு எப்படி ஃபில் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம். திலகம் வச்சு அதுக்கு மேல ஷேப் டிரா பண்ணிக்கிறோம். அதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இன்னும் ஒரு 3 லேயர் போட போறேன். சோ அந்த மாதிரி போடும் பொழுது நமக்கு செப்பரேட் பண்ணி போடுறதுக்கு நல்லா இருக்கும். First layer finish ஆயிடுச்சு. அடுத்து second layer, third layer draw பண்ணிக்கலாம். இப்போ திலகம் வச்சு டிரா பண்ணதுல ஸ்டார்டிங் அடுத்த லேயர் 1 2 3 அப்படி செப்பரேட் பண்ணிக்க போறோம். இப்போ அதை எப்படி நம்ம லோட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஃபார்முலா அதப்படி தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து 2 க்கும் 3 க்கும் போகும். நெக்ஸ்ட் 3 ல இருந்து வரும் பொழுது 1 க்கும் ஸ்டார்டிங்க்கும் வரும். அந்த மெத்தட்ல தான் இப்ப ஃபில் பண்ண போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணும் பொழுது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும் பொழுது இரண்டாவது லேயருக்கும் மூணாவது லேயருக்கும் போகும். அடுத்து 3 ல இருந்து மேல இருந்து கீழ வரும் பொழுது ஃபர்ஸ்ட்க்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கும் போவோம். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதுபடி தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். S 2 3 1 மறுபடி S. இப்போ ஃபார்முலால சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து 2 க்கும் 3 க்கும் போறோம். 3 ல இருந்து வரும் பொழுது 1 க்கும் ஸ்டார்டிங்க்கும் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படினா ஸ்டார்டிங்ல இருந்து இடையில ஒரு கோடு விட்டுட்டு அடுத்த கோடு ஃபில் பண்றோம். அதுக்கு அப்புறம் லாஸ்ட் கோடு போறோம். அதே மாதிரி மேல இருந்து வரும் பொழுது இடையில ஒரு கோடு விட்டறோம். செகண்டுக்கும் லாஸ்ட்க்கும் போறோம். இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கலாம். ஒன் சைடு ஃபுல் ஆயிருச்சு. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடு ஃபில் பண்ணிட்டோம். லாஸ்ட்ல பாருங்க ஃபினிஷ் ஆக போகுது. இந்த மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சிட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு ஃபெதர் டைப்பில் மேலே கேப்பாக 2க்கும் 3க்கும் இடையில் நெருக்கமாக வந்திருக்கும். இப்போ அந்த திலகம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கம் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை சுற்றி சுகர் பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்துக்க போகிறேன். 2 பீடாக வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நம்மளோட ஃபெதர் ஃபில்லிங். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.